ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீரை ஃபார் பேபிஸ் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கீரை கொடுக்குற மாதிரி இருந்தால் பேபிஸ்க்கு 8 to 9 months தான் வந்து ஐடியல் ஏஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சிறுகீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, பாலாக்கீரை இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். மணத்தக்காளி கீரை, வெந்தயக்கீரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைஜஷன் காஸ் பண்ணும், ப்ளஸ் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், இன்னொன்று பிட்டர் தன்மை இருக்கும் அதில். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள 4 கீரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ என் பேபிக்கு வந்து 9 months ஆகுது. இன்னொன்று நான் கீரை வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, கீரை, துவரம்பருப்பு, ஜீரகம், பூண்டு 2 பல், அரை தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி, பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்தால் 3 to 4 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாசிப்பருப்பு வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு ஆட் பண்ணால் எக்ஸ்ட்ரா விசில் வேணும், 6 to 7 விசில்ஸ். நீங்கள் பாசிப்பருப்பு ஆட் பண்ணும்போது 2 to 3 விசில்ஸ் வந்து கொடுத்தா போதும். ஸோ எல்லா கீரைக்குமே வந்து இதே ப்ரொசீஜர் தான். அண்ட் வந்து நான் இதில் எந்த ஒரு ஸ்பைஸையும் வந்து ஆட் பண்ணலை, ப்ளஸ் சால்ட் ஆட் பண்ணல. ஸோ பேபிஸ்க்கு ஃபஸ்ட் நம்ம கொடுக்கும்போது இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி எந்த ஸ்பைசி எந்த சால்ட்டுமே ஆட் பண்ணாமல் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து குக்கரில் போட்டுக்கலாம். கீரை, பருப்பு, டொமேட்டோ, தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஜீரா எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம் டைஜஷனுக்காக. 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். அண்ட் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது குக்கர் போட்டு நம்ம வச்சிடலாம். நான் துவரம்பருப்பு போட்டிருக்கிறதுனால ஒரு 6 to 7 விசில்ஸ் விட போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இதை நான் வந்து மசிச்சு விடுறேன். உங்கள்கிட்ட மத்து இருந்தால் நீங்கள் அதை வச்சு கூட மசிச்சு விடலாம். ஸோ நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் இதுலேயே நம்ம சுட சுட சாப்பாடு போட்டுட்டு மசிச்சு விட்டு அப்படியே பேபிக்கு கொடுக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா சுடு சாப்பாடு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பருப்போடு இந்த சாப்பாடும் சேர்ந்து நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு மசிச்சது பத்தில் இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு கொஞ்சம் லிக்விடாக ஃபார்மில் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சி உங்கள் பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கன்சிஸ்டன்சியில் என் பேபிக்கு கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து இவ்வளோ சாலிடாக வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் பருப்பு போடும்போதே சுடு சாப்பாடு வடிச்சிருப்பீங்க இல்லையா, அதையும் சேர்த்து பருப்பு கூட போட்டு நம்ம விசில் விட்டோம்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கீரையுமே நீங்கள் வந்து இதே ஃபார்மேட்லேயே பண்ணி கூட கொடுக்கலாம். தேங்க்யூ.